வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். போன வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்க செல்லோட கலர் பேஸ் பண்ணி அதோட கவுண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ அதே போல் எக்ஸலில் இருக்க செல்ஸில் கலர் பேஸ் பண்ணி அதோட சம் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சில செல்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது, சிலது எல்லோ, சிலது ரெட்டில் இருக்குது. ஸோ க்ரீன் தனியாக, எல்லோ தனியாக, ரெட் தனியாக அதோட சம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது போன தடவை பண்ண மாதிரியே தான் ஒரு அடிஷனல் ஹெல்ப்பர் காலம் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த கலர்ன்ற ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக க்ரியேட் பண்ணுது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஹெல்ப்பர் ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ இந்த க்ரீனோட சம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்ச் கொடுக்கணும். இதுதான் ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் கொடுத்துட்டு இந்த செல்லை வந்து லாக் பண்ணிடுங்க. அடுத்தது கலர். ஸோ கலர் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க செல்லோட கலர் என்னவோ அதோட வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடும். ஸோ அடுத்தது சம் ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் இருக்கிற வேல்யூவோட சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ தான். ஸோ இதையும் வந்து F4 கீ கொடுத்துட்டு லாக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா சம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணால் எல்லோ அண்ட் ரெட்டோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லோவில் இருக்கிறத மட்டும் நான் வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூ வந்து 0ன்னு மாறிடுச்சு. ஸோ திரும்ப செக் பண்ணணும்னா இதை வந்து 1000ன்னு மாற்றினா அங்கே 1000ன்னு மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.